இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில் யாராச்சும் ஒரு ஆள் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எதில்? பணத்தில் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி? கால் மூலியமாக வரலாம், எஸ்எம்எஸ் மூலியமாக வரலாம், ஏன் இன்னைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப் மூலியமாக கூட வரலாம். ஸோ இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம முன்னாடி வரணும். யாருக்காவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை முறையாக மீடியா முன்னாடி தெரியப்படுத்தணும், முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு புது புது வழிகளை அறிமுகப்படுத்துவாங்க நம்முடைய இந்திய அரசாங்கம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எதுக்குடா வம்பு, போனது போட்டோம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே கப்சிப்னு இருந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம போல்டா நமக்கு நேர்ந்த இந்த சம்பவம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக மீடியா முன்னாடி வந்து தெரியப்படுத்துறாங்க. ஸோ இதை ஒரு கணக்காக எடுத்துக்கிட்டு நம்முடைய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, புது புது விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நம்முடைய இந்திய அரசாங்கம் கீழே இயங்கக்கூடிய அந்த ட்ராய் இருக்கு பார்த்தீங்களா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க ஒரு புதிய போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் இந்த வீடியோல. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கூகுளோட குரோமில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஷாக்ஸு நியூ போர்ட்டல்னு டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும், அதை தட்டுங்க. கவர்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதான் ட்ராய் அப்படிமோ, சரிங்களா? இதில் பாருங்க, ரிப்போர்ட் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன். கடந்த 30 நாளுக்குள்ள ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். அது எப்படி உங்களுக்கு வருதுன்னா, கால், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் வழியாக வந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிடணும். கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முறையாக எதில் அப்ளை பண்ணணும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி வரும்னா, பேங்க் அக்கௌண்ட், பேமெண்ட் வேலெட்டு, சிம்மு, கேஸ் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், கேஒய்சி, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஒரு பட்டன் இருக்குது, கண்டினியூ ஃபார் ரிப்போர்ட்டிங். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், மீடியம் ஆஃப் சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தட்டுவோம். தட்டினா பாருங்கள், காலா, எஸ்எம்எஸ்ஸா, வாட்ஸ்அப்பா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சஸ்பெக்டட் ஃப்ராட் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ உங்களை வந்து இந்த கால், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் வழியா இது பண்றாங்கல்ல, அவங்களுடைய டீட்டெயில்ஸை இதுல கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். எந்த கேட்டகரியில வருது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். நிறைய கேட்டகரி இருக்கு, அதுல ஒரு முறையான விஷயங்களை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். டேட், டைம், என்டர் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்க பதிவு பண்ணணும் இந்த பகுதியில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய நேம், லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் வயா ஓடிபி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டுக்கு இந்த ட்ராய் வந்து ஆக்ஷன் எடுக்கும். சரிங்களா? சமீபத்தில் இந்த போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் இதில் பதிஞ்சு வச்சுருங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.